இன்றைக்கி ஒரு ரசமலை ஓவர்லோடட் கேக் பார்க்கலாமா? சீப்பா இது பார்த்தா ஓவர்லோடட் மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இது பென்டோ கேக்கில் ஓவர்லோடட். அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன எல்லாருக்காகவும் நான் ஹேர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ இனிமேல் போனிட்டேல் ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கிறேன். இப்போது கேக் பற்றி பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி ரசமலைஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து 40 rupeesக்கு ஜஸ்ட் 1 piece தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்றைக்கி உஷாராக வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். அகெயின் கேக் உள்ள போகலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச் வச்சுட்டு க்ரீம் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து ரசமலை கொஞ்சமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிறையவே வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வச்சுன்னா அது ஃபுல்லாக செதுடணும். அப்பப்போ கையை இப்படி வச்சுப்பேன். பிகாஸ் எக்ஸ்போஷரில் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால காட்டுறதுக்காக அப்படி வச்சேன். அண்ட் செகண்ட் லேயரை வச்சுட்டு நல்லா என்னோடய ஸ்பஞ்சில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ என்கிட்ட வாங்கினவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ரொம்ப இதுவாலாம் கேட்கலாம். அவங்க என்னோடய சாய்ஸில் தான் விட்டுருந்தாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். பிகாஸ் இது பென்டோ கேக் தான். சைட்லாம் வந்து அது ஃபுல்லாக மறைச்சிக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து இவ்வளோ வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வச்சுருந்தா பாக்ஸ் மூடி இருக்க முடியாது. அதனால தான் இது வரைக்கும் வச்சுக்கிட்டேன். இதுவே ஓவர்லோடட் மாதிரி தான் இருக்குது. குட்டி பென்டோவில் பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது. இப்போ ஏன் க்ளவுஸ் போடல அப்படின்னு கேட்கலாம். நான் கோல்டன் ஃப்ளேக்கையும் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நான் வைக்கிற இடத்துல இல்லாமல் அது பிளேஸ் வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால் கையிலேயே வச்சுக்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் என் பேஜை வந்து நான் பண்ண ஒர்க்லாம் எல்லாமே உள்ளே போய் பாருங்கள். பாய்.